ஜெயபவானி கொடுத்த சிந்தனைகளுக்கான விளக்கம் பார்க்கலாமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட அவங்க ஆன்மா சமர்ப்பணம் செய்யுது. அவங்க கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு கால்ல முள்ளு தைச்சுட்டா, அவங்களுடைய எலும்பு, சதையெல்லாம் டக்குன்னு வலிக்கும் பார்த்தீங்களா? ஒருத்தங்களுக்கு நமக்கே இப்ப முள்ளு தைச்சிருச்சுன்னா டக்குன்னு வலிக்கும். அந்த இது போல தான் அடுத்தவங்களோட வேதனை, அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம்னா, இவருக்கு அந்த மாரி இருக்குதாம். ஐயோ! அவங்களுக்கு இந்த பிரச்சனையா? அவங்களுக்கு இந்த மாரியான கஷ்டங்களா? அப்படின்னு இவரோட மனசு அந்த அளவுக்கு வேதனைப்படுதாம். அது மட்டும் இல்லாம, வேதனைப்படுறதோட இல்லாம, எல்லோரிடமும் தான் நான் அன்பு காட்டுறேன். எல்லார்கிட்டயுமே நான் போய் பேசுறேன். எல்லார்கிட்டயுமே ஆன்மீகத்த சொல்றேன். இறை வழிபாடுகளை சொல்லிக் குடுக்குறேன். இந்த வாழ்க்கை எப்பேர்ப்பட்டது, எனக்கு எல்லாம் இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருந்தாலும், நான் வந்து ஆன்மீகத்து மேல எவ்வளோ அன்போட இருக்கிறேன். நான் இவ்வளோ கஷ்டம் இல்லாம இருக்கிறேன். அப்படின்னு எல்லார்கிட்டயுமே அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. அது ஆன்மீகமாக. அவங்களோட நலன் கருதி, அவங்க நலன் விசாரித்து, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள் பண்ணி, அவங்களோட வாழ்க்கைய வெற்றி பெறுத்துறதுக்கு எல்லார்ட்டயுமே அவர் அன்பு காட்டுறாரு. ஆனா எல்லார்ட்டயும் நான் அன்பு காட்டுறேன். அடுத்தவங்களோட துன்பம் எனது துன்பம் போல, நம்ம கால்ல வந்தது போல நான் கஷ்டப்படுறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அன்ப காட்டும்பொழுது, என்ன போல சில பேர் தான் இருக்காங்க. அவர் மாரி யாருமே கிடையாது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, என்ன போல சில பேர் தான் இருக்காங்க. மித்தவங்கலாம் என்ன ஆனாங்க? நான் நினைக்கிற மாரியே நீங்களும் இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களோட துன்பம் நமக்கு துன்பம் இருந்த மாரி, அடுத்தவங்களோட பிரச்சனைகள நம்ம பிரச்சனையா பார்த்து, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எப்படி நம்ம தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்றோமோ, அதேபோல அடுத்தவங்களுக்கு துன்பம்னா, அத நம்ம தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுனால், கண்டிப்பாக புனிதமான இந்த ஆன்மீகம், இந்த புனிதமான பூமியாகி நம்ம எல்லோரும் மகிழ்ச்சி காணலாமே. ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதே போல தான் அம்மாவும் சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை உணருங்க. இந்த ஆன்மீகம் இவ்ளோ அற்புதங்கள் செய்துட்டு இருக்குது. இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம். ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, மனநிறைவோட இருக்கலான்னு. ஆனா ஆன்மீகம்ங்கிற பேர்ல நீங்க எங்கெல்லாமோ போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல சொல்லிக் குடுக்குற அந்த ஆன்மீகத்த நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும். இப்ப நம்ம கோவிலுக்கே வரீங்கன்னா, அம்மா குடுக்குறாங்க ஆன்மீகம். எவ்வளவோ சொல்றாங்க. நேத்துலாம் பாருங்க ஒரு அம்மா கதறி கதறி அழுதாங்க. வெள்ளிக்கிழமை டோக்கன் நேத்து செவ்வாய்க்கிழமைக்காரங்களுக்கு தெரியும். புத்து முன்னாடி வந்து எப்படி அழுதாங்கன்னு பாருங்க. ஓன்னு சொல்லி அவ்ளோ தூரம் அழுதாங்க. ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் இந்த நிலைமை நமக்கு வந்தது? அப்ப நம்ம குருவின் சொல்வார்த்தைகளை நம்ம காதுல கேட்காம, கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு, வீட்ல போய் செயல்படுத்தாதனால தானே இந்த துன்பம் நமக்கு வந்தது. அதனால தான் அம்மா உங்களுக்கு நிறைய சொல்லிக் குடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை உட்கொள்ளுங்க. உட்கொண்டு நீங்க செய்தால் நீங்க எவ்ளோ அழகா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆன்மீகத்தோட பசி உங்களுக்கு இருக்கணும். பசிக்குது, பசிக்குது, ஆன்மீக பசி இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் தான் அத ருசிக்க முடியும். என் உறவுகளே, இன்றைக்கான சிந்தனைகளை கண்டிப்பாக காதில் கேட்டு மனதில் உருவாக்கி நீங்கள் செயல்படுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு ஆழ்ந்திருக்குது. எல்லோரும் அன்னை பிள்ளைகளாக இருந்து அவளை தொடர்ந்து வழிபட்டு, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஆத்தாள மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பயணத்தை மீண்டும் தொடரலாம். வாருங்கள் என் கூட கைகோர்த்து இன்றைய பயணம் நமக்கானது. ஜெய் பவானி.